தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் பருவத்தூர் குருசேகரம் CSI இம்மானுவேல் ஆலய வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நன்றி செலுத்துகின்ற ஒரு வகையாக அமைகின்றது. கடவுளை நோக்கி நாங்கள் அடைத்தோம், நாங்கள் படாத பாடுபட்டோம், உணவுக்கு அலைந்தோம், எங்கள் பிள்ளைகள் அதிகமாக கஷ்டங்களை அனுபவித்தார்கள், நாங்கள் கடவுளை வழிபட அனுமதி கேட்டோம், ஆனால் பார்வோன் கொடுக்கவில்லை. எந்த கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் அனுபவிக்கின்ற போது கடவுள் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டியதை பார்க்கின்றோம். கடவுள் அவர்களுக்கு இறங்குகின்றார், மனம் இறங்கி அவர்களை விடுவிக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த சீர்திருத்தம் மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுக்கின்றது. அவர்கள் விடுதலையோடு மகிழ்ச்சியோடு அந்த பார்வோன் மன்னனிடத்திலிருந்து விடை பெற்று செல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கையை பார்க்கின்ற போது 10ஆம் வசனம் அங்கே பார்க்கின்றோம். முதல் கனி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு முதல் கனி. எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குலத்திற்கு எங்கள் இனத்திற்கு விடுதலையை கொடுத்த ஆண்டவர், அடிமை தனத்தில் விடுதலையை கொடுத்து மீட்டு கொண்டு வந்த ஆண்டவருக்கு நாங்கள் என்ன பண்றோமா, முதல் கனியை கொடுக்கின்றோம். முதல் கனி. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சீர்திருத்தம் ஏற்படுகின்ற பொழுது, மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது, புரட்சிகள் வெடிக்கின்ற பொழுது நாம் என்ன பண்ணணுமா, ஆண்டவரே எங்களை காப்பாத்தினீரு, எங்களை இந்த வெள்ளத்துல காப்பாத்தினீரு, இந்த பஞ்சத்துல காப்பாத்தினு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு முதற்கனிகளை என்ன பண்ணணுமா படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார். இங்கே அவர்கள் அவருடைய சந்நிதியிலே வந்து அந்த முதற்கனிகளை கொண்டு வந்து படைக்கின்றார்கள். அங்கே பணிந்து அவர்கள், லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. கஷ்டப்பட்டீங்க, வேதனைப்பட்டீங்க, கண்ணீர் வடிச்சிங்க, நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே முதலாவது காரியம், இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக, இந்த மாற்றுதலின் மூலமாக, மாற்றங்கள் மூலமாக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய அரசாங்கத்தில் பார்க்கின்ற போது கூட என்ன பண்றாங்க, நிறைய மாற்றங்களை கொண்டு வருகின்றார்கள். நாம் அனுதினம் பார்த்து கொண்டு வருகின்றோம். உதாரணமா சொல்ல, சமீபத்தில் நாம் பேருந்திலே பயணம் செய்கின்ற போது பெண்களுக்கு இலவச பயணம், அது ஒரு மாற்றம், ஒரு சீர்திருத்தம். மக்களுக்கு அவங்க போயிட்டு கஷ்டப்பட்டு போங்க. அதே மாதிரி பேருந்து ஏறுகின்ற போது பெண்களுக்கு தனி இருக்கை, ஆண்களுக்கு தனி இருக்கை, இது ஒரு சீர்திருத்தம், மாற்றங்கள். அம்பேத்கர் அவர்களும் அண்ணா அவர்களும் மற்றும் பெரியார் அவர்களும் இப்படி பல்வேறு சீர்திருத்தங்களை, மாற்றங்களை செய்தார்கள் நாம் வரலாற்றிலே வாசிக்கின்றோம். அப்படி இருக்கும்போது தான் பெரியாரெல்லாம் என்ன பண்ணாரு, அந்த தீண்டாமையெல்லாம் வெறுத்து அனைவரும் சமம் என்று சொல்லி அனைவருக்கும் எல்லா காரியங்களும் கிடைக்கும்படி செய்தார். ஒருவேளை நாம் பார்க்கின்றோம், அநேக இடத்திலே மக்களுக்கு இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகள், ஜாதிய கொடுமைகள், இதையெல்லாம் நீங்குவதற்கு அரசாங்கத்தினுடைய தலைவர்கள், அவர்கள் அமைச்சராக இருக்கும் போதோ அல்லது அரசியல் கட்சியில் இருக்கின்ற போதோ மக்களுக்கு நன்மை செய்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த மக்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுக்கின்றார். இந்த மக்களுக்கு என்ன பண்ணுவாங்களா, பாவ மன்னிப்பு சீட்டு கொடுப்பாங்களாம். நீ எவ்வளவு பாவம் செஞ்சியோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண, காசு கொடுத்து சீட்டு வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பாங்களோ அதுக்கு சீட்டு வாங்கிக்கலாம். இப்படி பாவ மன்னிப்பு சீட்டு என்று சொல்லி ஒரு முறையை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே. அதையெல்லாம் ஒழிப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய சீர்திருத்தத்தை கொண்டு வருகின்றார். நீ வந்து என்ன பண்ண, ஆண்டவரிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்திரு, நீ அதை விட்டு விடு, நீ என்னத்துக்கு பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கினாக்கா போக ஓகேவா என்று சொல்லி ஆண்டவர் அதை கலைந்து போட்டதை பார்க்கின்றோம். ரோமன் கத்தோலிக்க சபையில பார்க்கின்ற போது அந்த ஃபாதர் உட்காந்துருப்பாரு. ஃபாதர் உட்காந்துருக்கும் போது அங்க ஒரு சின்ன ரூம் டோர் இருக்கும், அங்க மக்கள் போவாங்க. அவர்கிட்ட என்ன பண்ணா ஜெபம் பண்ணாங்க. போயிட்டு இந்த வாரத்துல நான் என்ன பாவம் செஞ்சேன் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைப்பாங்க. அவர் உடனே பாருன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணி பாவம் மன்னிச்சுட்டு போங்க. பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களில் நம்மை சுத்திகரிக்கும், வேறு எதால முடியாது. அப்படி இந்த பாவ மன்னிப்பு சீட்டை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த புரட்சிகரமான கால்வின் என்பவரும் மார்ட்டின் லூதரும் இந்த புரட்சியை
இந்த சீர்திருத்தத்தை மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இங்கே பார்க்கின்ற போது நான் சொன்ன 5 ரோஜாக்கள் என்று சொன்னேன். முதலாவது ஃபெய்த்னாக நம்பிக்கை, பற்றுறுதி, விசுவாசம். நீ முதல்ல என்ன பண்ண? கடவுளை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்கள், அப்புறம் தான் மீதி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது மத்தேயு 6:33 பார்க்கிறோம். முதலாவது அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது ஆண்டவரை தேடுங்க. யாரெல்லாம் ஆண்டவரத்திலே நம்பிக்கை, பற்றுறுதி, விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அவர் ரட்சிப்பை கொடுக்கின்றார், பாவ மன்னிப்பை கொடுக்கின்றார், விடுதலையை கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, 2வது காரியத்தில் பார்க்கின்ற போது கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப். நமக்கு பணத்தை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, சொத்துக்களை சொந்தமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, உறவுகளை மையமாக கொண்ட வாழ்க்கை அப்படி இருக்குது. நான் என்ன பண்ணாக்கா, எனக்கு சொந்தம் இருக்குது, எனக்கு இந்த இவ்வளோ பறந்து விரிந்த உறவுகள் இருக்கின்றது, நான் இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய ஆள், சொந்தம் இருக்குது. நீ என்னப்பா, எனக்கு சொத்து சொகம் இருக்குது, இவ்வளோ லேண்ட் இருக்குது, டிராக்டர் இருக்குது, இவ்வளோ மாடு இருக்குது, ஆடு இருக்குது. ஆகவே நான் என்ன பண்றேன்? சொத்துக்களை மையமாக வைத்து நான் இங்கே வாழ்கின்றேன், நான் உறவுகளை வைத்து வாழ்கின்றேன், நான் பணத்தை வைத்து வாழ்கின்றேன். எல்லாவற்றையும் விட கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை தான் சிறந்த ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் அவரால் தான் மீட்பை அருள முடியும், அவரால் தான் ரட்சிப்பை அருள முடியும், அவரால் தான் பாவ மன்னிப்பை நமக்கு அருள முடியும். வேறு ஒருவராலும் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியவே முடியாது என்பதை நாம் இந்த காரியத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 2. இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த தியானம், அப்போஸ்தலர் பகுதியில் பார்க்கின்ற பொழுது டிவோஷன், நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிகழ வேண்டுமானால், சமுதாயத்திலே மாற்றங்கள் நிகழ வேண்டுமானால், திருச்சபையிலே மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் தியானம் இருக்க வேண்டும். டிவோஷன் மட்டும்தான் நமக்கு அந்த சீர்திருத்தத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். இந்த பகுதியிலே நாம் நன்கு அறிந்த காரியங்கள் தான் 46ஆம் வசனம். இங்கே நான் பார்க்கின்றோம், இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க? ஒருமனப்பட்டிருக்காங்க. நீங்க அப்போஸ்தலர் 4 வாசிப்பீங்க, அனனியாவும் சப்பீரும் என்ன பண்றாங்க? போய் சொல்றதுக்கு ஒருமித்து வராங்க. ஆனால் அங்க என்ன பண்றாங்க? காணி ஆட்சிகளையும் சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் வித்து என்ன பண்றாங்க? பொது உடைமையாக்குறாங்க. காமன் டு ஆல். இப்ப நம்ம சர்ச்சை இருக்குதுன்னா இந்த ஆலயம்னாக்கா இது பொதுவான ஒரு இடம், நம்ம அனைவருக்கும் உரிமையான ஒரு இடம். இதை நீங்களோ நானோ எனக்கு என்று உரிமை கொண்டாட முடியாது. காரணம், ஆண்டவருடைய திரு சமூகம், ஆண்டவருடைய வாசஸ்தலம், ஆண்டவர் தங்குகின்ற ஒரு இடம். ஆகவே இந்த இடம் அனைவருக்கும் பொதுவானது. இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்களா? அப்பம் பிட்கதிலே, ஜெபம் செய்வதிலே, அப்புறம் என்ன பண்றாங்க? வீடுகள் தோறும் சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு. அங்க பாருங்க, அப்பம் பிட்டு வீடுகள் தோறும் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை ஆகையினால ரட்சிக்கப்படுகிறவர்களை என்ன பண்ணாங்க? அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை நமக்கு சொத்து ஆசையை தான் பண்ணுவோம், சண்டை போட்டுக்குவோம். நான் நிறைய எடுத்துக்கிறேன், நீ கொஞ்சமா எடுத்துக்கோ, எங்க வீட்டுல அதிகமான பேரு, எனக்கு பலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகமான பங்கு கேட்போம். ஆனா இங்க அப்படி இல்லை, அனைவருக்கும் சமம், அனைவருக்கும் உரிமை, அனைவருக்கும் பொது என்று சொல்லி பார்க்கின்ற போது அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஒன்னஸ். நம்ம கூட ஒருமனப்பட்ட ஆவி, ஆண்டவரை துதிக்கின்ற போது வர்ஷிப் பண்ணோம், அனைவரும் ஒருமனப்பட்டு அனைவரும் உற்சாகமாய் ஆண்டவரை ஒருமித்து துதித்தோம். அந்த ஒரு யூனிட்டி, அந்த ஒரு ஒருமனம் தான் நமக்கு தேவைப்படுகின்றது. இப்படி ஒருமனப்பட்டு அவர்கள்
வீடுகள் தோறும் என்ன பண்றாங்க, அவர்கள் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் செய்வதிலும் ஒருவருக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தானா மகிழ்ச்சி வரும். ஆனால் நாம் பிரிவினைகள் இருந்தா என்ன பண்ணோம், மகிழ்ச்சி இருக்காது. போட்டி, பொறாமை, வன்கண்கள், கபடம் எல்லாம் ஏற்படும். ஆகவே இந்த பகுதியிலே பார்க்கின்றோம், இந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் ஆண்டவரை துதிக்கின்றார்கள். டிவோஷன் அந்த வாழ்க்கையிலே டிரான்ஸ்லேட் போட்டுகின்ற போது நமக்கு என்ன, கடவுள் நமக்கு தயவு கொடுக்கிறாரு, தைரியம் கொடுக்கிறாரு, அன்பு கொடுக்கின்றாரு. இப்படி நாம் ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கின்றார். இந்த ஆதி திருச்சபையில மக்கள் போதனையிலும் ஐக்கியத்திலும் ஜெபம் பண்ணுவதிலும் பொதுவாக எல்லா காரியங்களையும் வைத்திருந்தார்கள். ஆகவேதான் இந்த மக்கள் இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இவர்களுக்கு முக்கியமாக இருந்த ஒரு காரியம் ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவரை தேடினாங்க, ஆண்டவரை போற்றினாங்க, புகழ்ந்தாங்க. ஆகவே கர்த்தருடைய கிருபை அங்கே இருந்தது. கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்திருந்தது. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்திலே ஒருமனப்பட்டிருந்ததாக நாம் இங்கே பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் மூன்றாவது காரியம், மத்தேயு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 33 வசனம். இங்கே ஆண்டவர் பேரபிள்ஸ் மத்தியில பார்க்கின்ற போது நிறைய வரும், உங்களுக்கு பேரபிள்ஸ் வரும், நிறைய ஓமைகள் வரும். மக்கள் புரிந்து கொள்ள வண்ணமாக, அவருடைய கால சூழலுக்கு ஏற்ற விதமாக, அவருடைய குடும்ப சூழலுக்கு ஏற்ற விதமாக, அவர் இருக்கின்ற இடத்திற்கு ஏற்ற விதமாக அநேக காரியங்களை அவர்களுக்கு என்ன பண்ணாரு, ஓமையா சொல்றாரு. விதைக்கிறவன் ஓமை சொல்றாரு. அவன் விதைக்கிறான், இங்க விழுது அங்க விழுது, எதுவும் முளைக்கல, கட்சினா பண்ணுது. நல்ல நிலத்துல விதைக்கிறதா 1 30 60 100 அப்படி முந்தி வாசிக்கிறோம். இதுல இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அப்போ மக்களுக்கு அது என்னடா, இது விதைக்கிறான், வழி அருகே விழுது, கற்பாறையில விழுது, முள்ளில் விழுது, நல்ல நிலத்துல விழுது, அப்படி விழுமா, அப்படியே விதிப்பான் அப்படி நம்ம யோசிப்போம். ஆனால் அதனுடைய உட்கருத்து நாம் பார்க்கின்ற பொழுது, அதை நாம் தியானிக்கின்ற பொழுது அது நமக்கு தெளிவாக விளங்குகின்றது. வழி அருகேனாக்கா ஏதோ வழிபோக்கன், ஏனோ தானே விதைத்துட்டு போறான், ஆகாயத்தை வர பட்சித்து போட்டது. இந்த இடத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கின்ற காரியம், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. புளித்த மாவு நான் சொல்றான், ஒரு மாவு புளிக்கணும், என்ன பண்ணா அதை நல்லா அதிகமான மாவத்தை கொஞ்சம் புளிப்பு போட்டு போடணும். நம்ம தயிர் போடல, உரமோர் போடுற மாதிரி நிறைய பால் இருக்கும், அதுல கொஞ்சம் தயிர் ஊற்றினா போதும். அதே மாதிரி இந்த மாவை மிக்ஸ் பண்ணும்போது பழைய கொஞ்சம் புளித்த மாவத்தை போட்டோம்னாக்கா அது நன்றாக புளிக்கும் என்று பார்க்கின்றோம். இந்த புளித்த மாவின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு, மக்களுக்கு ஊமைகளாக பேசுகின்றார். 35ஆம் வசனம் வாசியுங்கள். என் வாயின் மூலமாக நான் என்ன பண்றேன், ஊமைகள் மூலமாக பேசுகின்றேன். காரணம், உலக தோற்றம் முதல், இன்னைக்கு நேற்று இல்லைங்க, உலகம் தோன்ற நாள் முதற்கொண்டு நான் மறைபொருளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசி உரைத்திருக்காரு. அது நிறைவேறும்படியாக ஆண்டவர் சொல்லுகின்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புளித்த மாவை குறித்ததான ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. புளித்த மாவு குறிச்சுனாக்கா நம்பிக்கை, எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும். முதல்ல பாஸ்ட் பார்த்தோம், கடந்து போனதுக்காக நன்றி சொல்லணும். ரெண்டாவது என்ன பண்ணோம், டிவோஷன், தியானம். தற்கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கைக்கு தியானம் செய்யும் பொழுது, கடவுளை நாம் தொழுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை பார்த்தோம். மூன்றாவது, ஹோப் ஃபார் ஃபியூச்சர், எதிர்காலத்திலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நம்ம சொல்றல, ஒருவேளை நாங்களா இருக்கும்போது அந்த பரவத்தூர் அந்த ஸ்கூலாண்ட போவோம், சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். கிறிஸ்மஸ் அப்புறம் ஆத்திரில போவோம் வருவோம், கைடு கேட்டில் வரப்பு மேலே போவோம் வருவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணோம், ஒரு ஓலை கொட்டா போட்டிருந்தோம், ஓலை குடிச்சு போட்டு அதில் கோயில் நடத்தினோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோயில் கட்டணும். இப்போ கடவுள் நமக்கு பெரிய கோயில் கொடுத்துறோம். இது என்னக்கா வளர்ச்சி, ஹோப் ஃபார் ஃபியூச்சர், எதிர்காலத்திற்கான ஒரு நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை நமக்கு இப்படி கிடைக்குமா, நம்ம யோசிச்சிருப்போமா,
இவ்வளோ பெரிய கேம்பஸ், இவ்வளோ அழகான ஒரு ஆலயம், இந்த ஆலயத்துல சொகுசா உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பு வரணும். யார் யோசிச்சிருப்போமா? நிச்சயமா யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார், எதிர்காலத்திற்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். ஹோப் ஃபார் ஃபியூச்சர். உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டுகின்றார். அதான் இந்த புளித்த மாவு குறித்தான ஒரு சத்தியம் இங்கே நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த புளித்த மாவு பார்க்கும்போது கடவுளுடைய ராஜ்யம் வளருகின்றது, கடவுள் ராஜ்யம் உயர்கின்றது. அங்கே ஏற்படுகின்ற மாற்றுருவாக்கம், அங்கே ஏற்படுகின்ற மாற்றங்களை எல்லாம் பார்க்கின்ற போது இது ஒரு சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தம் இன்னைக்கு வந்து நாளைக்கு போயிருது இல்ல. இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் கோயிங் ஆன், டே பை டே என்ன பண்ணோம், நாளுக்கு நாள் நம்முடைய ஃபியூச்சர்ல இந்த காரியங்கள் வளர்ந்து கொண்டே வர வேண்டும், தொடர்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு வந்து நாளைக்கு மட்டும் கிடையாது. இந்த நம்பிக்கை என்பது, எதிர்காலத்து குறித்த நம்பிக்கை என்பது அந்த புளித்த மாவை போல ஆண்டவர் நமக்கு சொல்கின்ற சத்தியம். உங்கள் வாழ்க்கை, உங்கள் திருச்சபை, உங்கள் ஆலயம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போக வேண்டும், நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே போக வேண்டும், அதிகமான ஆத்துமக்கள் வர வேண்டும். நிறைய ப்ரோக்ராம், இன்னைக்கு கூட ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய ப்ரோக்ராம் போட வேண்டும். இப்படி நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று கூட ஒரு இது பட்டிமன்றம் வச்சாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட்டிமன்றத்தில் நேற்று லைட் பில்டிங்கில் நேற்று 6 மணிக்கு என்ன பட்டிமன்ற தலைப்புனாக்கா, பழைய ஏற்பாடு சிறந்ததா புதிய ஏற்பாடு சிறந்ததா? பழைய பழைய மொழிபெயர்ப்பு, சாரி பழைய மொழிபெயர்ப்பு நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அரக்கோணத்தில் மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருவிவிலியம் பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து நம்ம சாம்சன் ராஜாயர் வந்து திருவிவிலியத்தை பேசினார். அவங்க டீமில் இருந்து மைக்கேல் ஃபாரடே, மோசஸ் மைக்கேல் ஃபாரடே, சாம்சன் ராஜாயர்லாம் பேசினாங்க. அந்த பக்கம் ஒரு குரூப் பேசினாங்க. கடைசியில் சொல்கிறாங்க ஓல்ட் இஸ் கோல்டுன்னு முடிக்கிறாங்க. பழசு பழசு தான், புதுசு அந்த வார்த்தை எங்களுக்கு புரியல, அது வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் நிறைய சண்டே ஸ்கூலில் சர்ச்சில் படித்து வசனமெல்லாம் என்னாச்சு, மனப்படம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இந்த புதிய வார்த்தைகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, புதிய வார்த்தை தமிழில் தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்தது நம்ம பார்த்துருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்களிலே சீர்திருத்தை கொண்டு வர பார்க்குறாங்க. எல்லாரும் தமிழில், தூய தமிழில் பேசணும், எளிமையாக புரிஞ்சு சொல்லி கொண்டாடுறாங்க. அதற்கு என்ன பண்ணுறாங்க, பட்டிமன்றம் போட்டு விவாதித்து கொண்டிருந்தேன். நேற்று நம்ம டிவியில் பார்த்தோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தோம். இப்போ திருச்சபைகள் விசுவாசத்தில் வளர வேண்டுமானால், திருச்சபை விசுவாசத்திலே இன்னும் உயர வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும், ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் நிறுத்த வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகின்றது, விசுவாசமானது நம்பப்பட உறுதியும் காணப்படாதவர்களை நிச்சயமா இருக்கிறது. நம்பணும், நம்பிக்கை தான் ஹோப், அந்த விசுவாசம். எபிரேயர் 12:1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கின்றோம். ஆகையால் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய நோக்கி. அப்போ நம்முடைய ஓட்டம் எங்க இருக்குன்னா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமான. எஸ், அப்போ விசுவாசம், ஃபெய்த் அலோன், ஃபெய்த் தான். ஆண்டவர்கிட்ட நீ போனாக்கா என்ன வேணும், முதல்ல விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ விசுவாசத்தினால் தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இப்படி நிறைய வசனங்களை சொல்லி கொண்டு இருக்கின்றோம். நம்ம புதிய பார்க்கின்ற போது நிறைய அற்புதங்கள், கானானிய ஸ்திரீ பார்க்கிறோம், திமிராதக்காரனை பார்க்கிறோம், எல்லாம் விசுவாசிக்கிறார்கள், அவங்க சுகம் பெற்று போவதை பார்க்கின்றோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த காரியங்களை நான் பார்க்கின்ற போது முக்கியமான காரியங்கள், கடந்த காலத்திலே ஏற்பட்ட சீர்திருத்தங்கள், அதுக்கு நன்றி சொல்றாங்க. தற்காலத்திலே நிகழ்காலத்தில் நடக்கின்ற சீர்திருத்தங்களுக்காக, அந்த மாற்றங்களுக்காக நாம் ஆண்டவரை தியானிக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது, வருங்காலம், எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கைக்காக நாம் என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருக்கு பிரியமான மக்களாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, அவன் திருந்தணும்பா, இவங்க திருந்தணும்பா, நம்மை பற்றி பார்ப்பதில்லை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்ப்பதில்லை. இந்த பக்கத்து வீட்டில் நம்பாரு, அவன் திருந்த மாட்டான்பா, அவன் என் எதிர்க்கிறான்பா, திருந்த மாட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை நாம் என்ன பண்றோம், திருந்தவில்லை
என்று சொல்லி சீர்திருத்த செய்யணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. இண்டிவிஜுவல், தனிப்பட்ட ஒரு மனிதன் சீர்திருத்தம் பெற வேண்டும், தனிப்பட்ட ஒரு மனிதன் திருந்த வேண்டும். அப்பதான் உலகத்தை நாம் என்ன பண்ணையும் ஜெயிக்க முடியும். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆலயங்களிலே ஏராளமான மக்கள் வராங்க. கையில மொபைல் இல்லாம யாரும் என்ன பண்ணுறதில்ல வரதில்ல. சர்ச்சைக்கு புறப்பட்டேன், ஐயோ மொபைல் மறந்துட்டேன். பைபிள் மொபைல் இருக்குதுங்க, பாட்டு மொபைல் இருக்குதுங்க. இப்போ எல்லாம் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் மொபைல் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அங்கே சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, மொபைல் பார்த்துக்கிறாங்க, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், பாடல்கள், வசனம் சொன்னால் பார்த்துட்டு பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. ஏனென்றால் வேதத்தை சுமக்க முடியவில்லை. நீங்கள் சவுத் சைடில் போங்க, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போனீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் முழு வேதாகமம், ஜெப புஸ்தகம், பாட்டு புஸ்தகம், இது டெய்லி திருவிருந்து 1000 தான் வேலை சவுத் சைடில். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாங்க, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வரோம். அப்போ என்ன எவ்வளோ லேம் எக்ஸ்கியூஸ், எவ்வளோ நம்ம சாக்கு போக சொல்கிறோம், முரண்டுக்கிறோம். இன்றைக்கி தான் லீவு, மற்ற நாள் டெய்லி வேலைக்கு போகிறோம், வர கஷ்டம், இல்லை ஷேராக போகலாம், லேட்டாக போகலாம். யார் கேட்க முடியும்? யாரும் கேட்க முடியாது. ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் விரும்புகின்ற காரியம், ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். பிரியாரிட்டி டு காட். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம நீங்க உலக பிரகாரமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தாக்கா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. லூக்கா 19:10 வாசியுங்கள். 19. அப்போ சகேயு நிகழ்ச்சி அது. இங்கே சொல்லுகின்ற காரியம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன். அப்போ ஆண்டவர் ஏன் வந்தார்னாக்கா, இழந்து போனது, தவறி போனது, கெட்டு போனது, விட்டு போனது, இதையெல்லாம் தேடி நம்ம என்ன பண்ணோமா, ரட்சிப்பதற்காக ஆண்டவர் உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 2 அதிகாரம் 8 வாசி. எபேசியர் 2:8. இது யாருடைய ஈவு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு. அப்போ கிருபை, விசுவாசம், ரட்சிப்பு மூன்றும் இதில் அடங்கி போச்சு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அருமையாளர்களே, சீர்திருத்தம் என்று சொல்கின்ற பொழுது அந்த மார்ட்டின் லூதர், ஜான் கால்வின் என்பவர்கள் அவர் அடிப்படையாக கொண்ட காரியம் 5 ரோஜாக்கள், 3 ரோசஸ். ஃபர்ஸ்ட் கிருபை, விசுவாசம், திருமறை, கிறிஸ்து, 5வது மகிமை. கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால், கிறிஸ்துவை இருந்து கொண்டால் மகிமையிலே அவரை காண முடியும், அவர் மகிமையிலே வெளிப்படுவார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால், அவருடைய சீர்திருத்தத்திலே நாம் பங்கு பெற வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டுடைய விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும், வேதாகமத்தை, வசனங்களை வாசிக்க வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவித்து மகிமையிலே நாம் அவரை காண ஏதுவாயிருக்கும். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசியதற்காக, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையையும் இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து எங்கள் ஆராதனை மற்றும் ஆலய நிகழ்வுகளை காண CSI இம்மானுவேல் சர்ச் நார்த் பருவத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.